அணுகுண்டு வீச்சிலிருந்து தப்புவதற்கு பழிவாங்க அலைமோதும் பிரித்தானியர்கள். ரஷ்யா மேற்கத்திய நாடுகளை அணுசக்தி பேரழிவு மூலம் அச்சுறுத்துவதால் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மூன்றாம் உலகப் போருக்கு தயாராகி வருகின்றன. பயந்து போன பிரிட்டன் தேசம் தாக்கப்படாமல் தங்களை மறைப்பதற்கு துடிக்கிறார்கள். அதனால் அந்நாட்டில் அணுசக்தி பதுங்கு குழிகளின் தேவை அதிகரித்து வருகிறது. நாட்டிங்ஹாம்ஷியரில் வாழும் மேத்யூ பிரைட் என்பவர் பங்கர் எனும் பாதுகாப்பு பேழைகளை உருவாக்குபவர். அணுகுண்டு வீசப்பட்டால் அதிலிருந்து தப்புவதற்காக பிரித்தானியர்கள் பதுங்கு குழி வாங்க கூட்டம் அலைமோதுவதாக மேத்யூ கூறினார். மன்னரின் முடிசூட்டு விழாவுக்கு மக்கள் வரி பணத்திலிருந்து 72 மில்லியன் பவுண்டுகள் செலவாகியுள்ளதாக அரசாங்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த கலாச்சாரம், ஊடகம் மற்றும் விளையாட்டுத்துறை மூலம் வெறும் 50 மில்லியன் பவுண்டுகள் செலவழிக்கப்பட்டது. அதே சமயம் காவல்துறை செலவுகள் கிட்டத்தட்ட 22 மில்லியன் பவுண்டாக இருந்தது. இது உள்துறை அலுவலகத்தால் செலுத்தப்பட்டது. மே 2023இல் நடந்த முடிசூட்டு விழா விவகாரம் தற்பொழுது தெரிய வந்துள்ளதால் பிரித்தானிய மக்கள் கொந்தளிக்கிறார்கள். பள்ளி பிள்ளைகளுக்கு உணவு கிடைக்காத நிலையில் மன்னர் முடிசூட்டு விழாவிற்கு இவ்வளவு செலவு செய்ய வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகின்றனர். வெஸ்ட்மின்ஸ்டர் அப்பே விருந்தினர் பட்டியலில் 1953இல் ராணி எலிசபெத்தின் முடிசூட்டு விழாவிற்கு இதில் கால் பகுதி மட்டுமே செலவானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லாவோஸில் மெத்தனால் விஷத்தால் இறந்த 6 பேரில் பிரிட்டிஷ் வழக்கறிஞரும் ஒருவர். வெளிநாட்டு காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகம் லாவோஸில் இருந்த ஒரு பிரிட்டிஷ் பெண்ணின் குடும்பத்தை ஆதரிப்பதாக கூறியது. கடந்த வாரம் வாங்வி எங்கின் நகரத்தில் ஆபத்தான மெத்தனால் கொண்ட மதுபானங்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களில் பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகளும் அடங்குவர். 6 பிரிட்டிஷ் பிரஜைகளுக்கு தற்பொழுது சிகிச்சையில் உள்ளனர்.